அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூங்குனி சமையல் சேனலில் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறேன். செய்யும் முறை சுடுதண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்படி போட்டால் அதில் தூசி எது இருந்தாலும் எடுத்துடலாம். சுடுதண்ணியில் போட்டால் தான் நல்லது. இந்த என்ன ஒரு புழு இருந்தாலும் கூட இறங்கிடுங்க. இதில் இப்போ சுடுதண்ணியில் போட்டிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதில் இருந்தால் தான் இதில் உள்ளதெல்லாம் இறங்கும். பார்த்தீங்களா, சுடுதண்ணியில் போட நல்லா வெள்ளை ஆயிடுச்சு பாருங்க. அதனால சுடுதண்ணியில் போட்டால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். காலிஃப்ளவர் உள்ள கல் இருந்தாலும் நல்லா சுத்தமாயிடும். இதை மாதிரி நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சுத்தமாக தண்ணி எடுத்துட்டு, இது காலிஃப்ளவரில் இது மெயினாக ஒரு புழு கூட இருக்கும் உள்ள. அதனால அது வெந்நீரில் போட்டோம்னா உடனே வெளியே கக்கிடும். எடுத்து வச்சாச்சு. பொடிசு பொடிசா அரிய வேண்டியதாங்க. கைட்டு சுற்றணும். இவ்வளோ பொடிசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா வேகும் பச்சை மாவில். நல்லா சாயந்தரம் நேரம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஒரு நல்லா கடுங்கி போட்டு இஞ்சி டீ போட்டு இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்படி எடுத்துடணும். சின்ன பிள்ளையை சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அழுக்கு இருக்காமல் இருக்கும். இந்த நல்லா பொடுசாக அரிஞ்சாச்சு பார்த்தீங்களா. தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக கை வைத்து நல்லா வச்சுருக்குது. இப்போ பச்சை மாவு கடையில் வாங்கிட்டு வந்த மாவு தான். இதை போட்டு அது தேவையான அளவு மாவு எடுத்துக்கிடுவோம். இந்த இவ்வளவுக்கு இவ்வளோ மாவு எடுத்துருக்குறேன். இதை தண்ணி விட்டு கழுவிக்கணும்.
இந்த இருக்கு பாருங்க, இட்லி மாவு மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊட்டிட்டாலும் ஒட்டாது. அதனால் இட்லி மாவு பருவம் இவ்வளோதான் இருக்கணும். இதில் பக்கடா எடுத்து காலிஃப்ளவர் இப்படி போட வேண்டியதான். இவ்வளோதான், சிம்பிளாக. இது பொரிச்சா நம்ம குழம்பு வச்சா கூட்டு வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. இதை மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா சுத்தமாகவும் இருக்கும், சுத்தமாக எண்ணெயாகவும் இருக்கும். நம்ம எண்ணெய் வந்து நல்லா ஒரே இதில் எண்ணெய் போட்டு எடுப்போம். கடையில் வாங்கி சாப்பிட்றது, அதனால் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. இந்த பருவத்தில் நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்க. தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் இதை எடுத்து போட வேண்டியது. எண்ணெய் காஞ்சி சேர்த்திங்களா? அந்த ஒரு இப்படிக்கான வெங்காயம் போட்டு அந்த முங்கி நல்லா வேகுதா, இப்படி ஆகிட்டா எடுத்து போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பருவம் பார்க்க அப்படி போட்டுக்கலாம். இவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் வேலையாயிடும். கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது கொஞ்ச நேரத்தில் புளியில் போட்டு கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் பொடிசாக தான் போடணும், ரொம்ப பெருசாக போட்டாலும் வேக இதாகும். பார்த்தீங்களா? காலிஃப்ளவர் பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? எண்ணெயே குடிக்கல பாருங்க. நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கரெக்டாக இட்லி மாவு பருவத்தில் பிணைஞ்சிக்கோங்க. இது நல்லா இருந்தால் நல்லா வடை போட்ட மாதிரி பச்சிமா நல்லா இருக்கும். வாழைக்காய் பச்சி மாதிரி இருக்கும். எண்ணெய் வாழைக்காய் பச்சி கூட எண்ணெய் குடிக்கும், இதில் எண்ணெயே குடிக்காது. நல்லா போட்டு எடுத்துட்டா அதே மாதிரி இந்த பாருங்க, கடுண்டி போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் எப்பயுமே கடுண்டி தான். இந்த இதுக்கு இந்த கடுண்டி நல்லா சூப்பராக இருக்கும். பக்கடாவுக்கும் கடுண்டிக்கும். நீங்களும் இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.